குரூப் 4 தேர்வு எழுத இருக்கும் தேர்வர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றிலிருந்து சரியாக 6 மாதத்திற்கு பின்னர் டிசம்பர் 20, 2026 அன்று குரூப் 4 தேர்வு நடக்க இருக்கிறது. இந்த தேர்வில் என்னால் வெற்றி பெற முடியுமா என்று பலருக்கு சந்தேகம் இருக்கின்றது. நிச்சயமாக வெற்றி பெற முடியும். ஆனால் அந்த வெற்றிக்கு வெறும் ஆசையும் விருப்பம் இருந்தால் மட்டும் போதாது. சரியான பயிற்சியும் முயற்சியும் தேவை. இந்த இரண்டும் இருந்தால் நிச்சயமாக இன்றிலிருந்து சரியாக 6 மாதம் இருக்கிறது. உங்களால் குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற முடியும். அதற்கு முதற்படி குரூப் 4 பாடத்திட்டத்தை உங்கள் மனதில் தெளிவாக பதிய வைக்க வேண்டும். 1 நாட்களோ 2 நாட்களோ 4 நாட்களோ கூட எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த தவறும் கிடையாது. அதுதான் உங்கள் வெற்றிக்கான முதல் படி. அந்த முதற்படியில் நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் தேர்வில் வெற்றி என்ற கடைசி படியை உங்களால் எட்டி தொட முடியும். பிறகு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பாட டாபிக் இருக்கிறது, அதை பயிற்சி செய்வீர்கள். முதல் வாரம் ஜிஎஸ் பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், தமிழில் திருக்குறள் தொடர்பான செய்திகள். உங்களுக்கு தெரியும் 20 அதிகாரங்கள் இருக்கிறது. அதில் முதல் வாரம் ஒழுக்கமுடைமை, பொறைமுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண், வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை, துணைக்கோடல், வினை செயல்வகை, அவையஞ்சாமை, கண்ணோட்டம். பிறகு சனி மற்றும் ஞாயிறு அன்று கணிதத்தில் சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குகளை தெளிவாக பயிற்சி செய்யுங்கள்.